உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப நல்லவர். இவரையும் நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு போயிடலாமா? என்ன சொல்ற? அந்த மாதிரி ஊருக்குள்ள நான் வரமாட்டேன். என்ன விட்டுருங்க சார். எனக்கு நிறைய வேலை உன்னை பார்த்து நான் ஒன்னும் பயப்பட மாட்டேன். தைரியம் இருந்தா என்ன வந்து புடி பார்க்கலாம். ரேபா தயாராரு, நான் வந்துகிட்டே இருக்கேன். நாங்க ரெடியா இருக்கோம். ரேபா சீக்கிரம். பேய் கதறுது. அங்க பாத்தீங்களா? பேய் கதறிக்கிட்டே போகுது. அது பேய் இல்ல, பேய் ரூபத்துல இருக்கிற எவனோ ஒருத்தன். ஒருவேளை ஏலியனா இருப்பானோ? நம்மள மாதிரி ஏலியனுக்கு அடிபட்டா எப்படித்தானே கத்துவாங்க? கொஞ்சம் அமைதியா இரு யோடி. எப்ப பார்த்தாலும் ஏலியன் ஏலியன் சொல்லி பயந்துகிட்டே இருக்க. நீயும் டூப்ளிகேட் தான், எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப உனக்கு தைரியம் இருந்தா வந்து என்ன புடிச்சு காட்டு. என்ன விட்டு நீ எங்கேயும் போக முடியாதுடா பையா. இரு வரேன். அடடா, பேட்டரி காலி ஆயிடுச்சு போல இருக்கே. முதல்ல இந்த இடத்த விட்டு போயாகணும். இந்த சின்ன பையனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பேய்க்கெல்லாம் பயப்படவே மாட்டாங்க போல இருக்கே. இத பாஸ் கிட்ட போய் சொல்லி ஆகணும். பேய்ங்க கூட நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிச்சிட்டோம். ஆனா நாளைக்கும் அதுங்க வருங்க. அதனால எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருந்து அட்டாக் பண்ணி ஆகணும். நான் பாடிய மட்டும் இல்ல, பில்டிங்கையும் பில்ட் பண்றவன். ஆனா உங்களை வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாம போயிட்டு போல இருக்கே. ஒரு சின்ன பையனை பயமுறுத்த முடியல? கேவலமா இல்ல உங்களுக்கு? அவனாலதான் முடியலன்னா உன்னால கூட முடியலன்னா வேலைக்கு ஆகாதவங்க வெளியே போங்க. பாஸ், அவனை பயமுறுத்த நாங்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணோம். ஆனா அவன் கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டான். வேற என்ன பண்றது? அவனை பயமுறுத்தி தான் ஆகணும். அப்படி அவன் பயப்படலன்னா ஊரை விட்டு வெளியே போனவங்க எல்லாரும் மறுபடியும் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குதான் சொல்றேன், எப்படியாவது அந்த பையனோட கதையை இன்னைக்கு முடிச்சாகணும். இல்லனா இந்த விதாஸ் நகரத்துல என்னோட ட்ரீம் சிட்டியை கட்டுற கனவு கனவாவே போயிடும். நேத்து நைட் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. நேத்து ராத்திரி நடந்த விஷயத்தையா கேக்குறீங்க? அது ஏன் கேக்குறீங்க? நேத்து ராத்திரி நான் அந்த பேய ஓட விட்டேன் இல்ல. ஏய் கான்ஸ்டபிள், என்ன நடந்ததுன்னு சொல்லு. சொல்லலாமா? நேத்து நைட்டு சார் பறக்கிற தொடப்பத்துல பேய் வந்தது சார். அது சாரோட பேண்ட் பின்னாடி. கான்ஸ்டபிள் கொஞ்சம் வாய மூடு. எப்ப பார்த்தாலும் என் பேண்ட பத்தியே தான் பேச்சு. சரி சார், இதுதான் நடந்தது. ஒரு பேய் குதிரையில ஏறி வந்தது. அது கூடவே இன்னொரு பேயவும் கூட்டிக்கிட்டு வந்தது. அந்த பேய் தொடப்பத்துல பறந்து வந்தது. எப்படி அந்த பேய் குதிரையில வந்ததோ அதே மாதிரி எனக்கும் வந்தது கோவம். நான் சொன்னேன், இங்க பாருங்க, மரியாதையா இந்த இடத்தை விட்டு முதல்ல கிளம்பி போங்க. ஏன் கோவத்தை தூண்டாதீங்க.
அவங்க சிரிச்சாங்க, சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அத பார்த்ததும் எனக்கு வந்த கோவத்துல செவிலையே ஒண்ணு போட்டேன். அந்த பெண் பேய் வந்த தொடப்பத்தை புடிச்சு சுத்துன அப்படி சுத்துன, எப்படி சுத்துறன்னு மட்டும் கேட்ட கூடாது. ஆமா, நிஜமாவா? உண்மை இல்லாம அப்புறம் நான் என்ன பொய்யா சொல்றேன்? உண்மைப்பா, உண்மை, 100% உண்மை. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன ஆச்சுன்னா, போங்க, முதல்ல இங்க இருந்து போங்க. கிளம்பி வந்துடுறது, கேமராவை புடிச்சுக்கிட்டு மைக்க புடிச்சுக்கிட்டு அப்படியே நானும் ரிப்போர்ட்டர்னு சொல்லிக்கிட்டு. லட்டு சிங் சார், இன்னைக்கு நைட்டும் அதுங்க திரும்ப வருங்க. எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. செய்வேன் சிவா, கண்டிப்பா உதவி செய்வேன். விதாஸ் நகரத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இன்னைக்கு நைட் நீங்க அந்த பேங்க கூட மோதுறீங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்றதுக்கு நாங்களும் வந்துடுறோம். என்ன சொல்றீங்க? லைவ் டெலிகாஸ்ட்ல மக்கள் பார்த்தாங்கன்னா எல்லாருக்கும் பயம் போயிடும்ல. ரேவா, ஏடி யூடி எல்லாரும் ரெடியா? பேய்ங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கு, ரெடியா இருங்க. ரெடி. லட்டு சிங் சார், அதுங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. நான் தயாராதான் இருக்கிறேன். ஆனா என்னன்னா என் உடம்புதான் ஒத்துழைக்க மறுக்குது. அதுக்கு காரணம் நீ கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றது? ஓகே, நான் என் வேலையை பாக்குறேன். எந்த நேரத்துல இவன் போறதானே தெரியலையே. யாருக்குமே பயப்பட மாட்டேங்கிற. அதோ அங்க பாருங்க, அவன் அந்த இடத்துல தான் இருக்கான். இன்னைக்கு எங்க கிட்ட இருந்து நீ எங்கேயும் தப்ப முடியாது. அது நம்ம சிவாவாச்சே. திருடனுங்களை துரத்துறான்னு பார்த்தா இப்ப பேய்களையும் விட்டு வைக்கலையே. நீங்க ஏன் அவனை தடுத்து நிறுத்த மாட்டேங்கிறீங்க? அது டூப்ளிகேட் பேய்மா, அது டூப்ளிகேட் பேய். என்ன இப்ப சிவா காட்டுவா பாரு நீங்க. லட்டு சிங் சார், சரி. ஏரியாவுக்குள்ள பேய் வேஷம், என் ஏரியாவுக்குள்ள எவ்வளவு தைரியம் இருக்கா பேய் வேஷம் போட்டிருப்ப நீ. நான் பாடிய மட்டும் இல்ல, பில்டிங்கையும் பில்ட் பண்ணுவேன். இன்னைக்கு நான் உனக்கு காட்ட போற வித்தையில இனி என்னைக்கு மணி என்னோட வழியில குறுக்க வரவே கூடாது. இங்க பாருங்க டூப்ளிகேட் பேய், உங்க ஃபேஸ ஒரு தடவை காட்டுனீங்கன்னா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு சண்டை போடுவேன்ல. நீ என்னோட ஒட்டுமொத்த பிளானையும் மண்ணோட மண்ணா மாத்திட்ட சின்ன பயலு. இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாத பாரு. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். இந்த ஊர் எனக்கு சொந்தமானது.
இங்க இருக்கிற எல்லா மக்களையும் காலி பண்ணிட்டு இங்க ஒரு அற்புதமான ட்ரீம் சிட்டியை காட்டலாம் நான் பிளான் பண்ணி இருந்தேன். ஆனா நீ என்னோட எல்லா பிளானையும் கெடுத்துட்ட. இன்னைக்கு உன்னை நான் நிச்சயமா சும்மா விட மாட்டேன். ஏய், ஏய், என்ன சந்தோஷமா இருந்ததா? போதும், என்ன விட்டு போதும் போதும். இன்ஸ்பெக்டர் சார், என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. வா, வாய மூடிட்டு வா. ஜெயில்ல களிசோறு போடுவாங்க. அப்போ உன் பாடி பில்டிங் என்ன ஆகுதுன்னு நானும் பாக்குறேன். வா. நம்ம சிவா இன்னைக்கு ஒட்டுமொத்த விதாஸ் நகரையும் காப்பாத்தி இருக்காரு. என்ன நடந்தது இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா தவறாம 8 மணிக்கு பாருங்க. காண தவறாதீர்கள்.